சின்ன வயசுல நம்ம அம்மா கையை பிடிச்சிட்டு நடப்போம். அப்ப என்னைக்காவது நமக்கு பயம் வந்திருக்குதா? இல்ல எதிர்காலத்தை பத்தி என்னைக்காவது நினைச்சிருப்போமா? எதிர்காலத்தை பத்தி எந்த திங்கிங்கும் இருக்காது. ஏன்னா அம்மா இருக்கா, அவ பாத்துக்குவா அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தோம் இல்லையா? பிரபஞ்சத்தோட விஷயத்துலயும் இதேதான். பிரபஞ்சம் நம்முடைய தாய், அவ நம்மளை பாத்துக்குவா அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை இருந்தால், நம்ம பிரபஞ்சத்தின் கரங்களை பற்றி நடந்தால், நம்ம வாழ்க்கையில எதிர்காலம் பத்தின பயமே இருக்கக்கூடாது. இனிமேதான் நமக்கு நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஏற்கனவே நாம நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கணும். அதனாலதான் ஒன்று நடந்து விட்டது போல ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் கிடைக்க முன்னாடியே கிடைச்சது போல ஃபீல் பண்ணுங்க. இது உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளுணர்விலிருந்து நம்ம அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவா அப்படிங்கிற அந்த ஃபீல்ல பண்ணணும். அதனால எப்பவுமே நான் ஒரு அஃபர்மேஷன் சொல்றேன் பாருங்க. இதை நான் எப்பவும் சொல்லக்கூடியது, நான் நலமானவன், நான் வளமானவன், நான் ஆரோக்கியமானவன், நான் செல்வ செழிப்பானவன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தின் கரங்களில் இருக்கிறோம். இந்த உணர்வு நம்முடைய தாய் நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கிற உணர்வோடு இருக்கணும். இந்த உணர்வு இருந்து விட்டால் நமக்கு பயமும் இல்லை, பாதுகாப்பும் இருக்கிறது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய அஃபர்மேஷன்ல நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் அனுபவத்தின் வாயிலாகத்தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க, சார் புக்கில் இருக்கிறத அப்படியே கொண்டு நீங்க இன்னும் டீட்டெயிலா விளக்கமா சொல்லுங்கன்னு. நான் என்ன சொல்ல வரேன், நான் உங்களோட ஒரு சக பயணி தான். உங்க கூட டிராவல் பண்ணும்போது உங்ககிட்ட என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் என்னை ஒரு பெரிய ஆள்னு உங்ககிட்ட காட்டிக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் எனக்கு கிடையாது. நான் உங்களுக்கு புரியாத விதமா நான் சொல்லித்தரணுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. மிக மிக எளிமையாக நான் நம்முடைய தாயை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன், அவ்வளவுதான்.